வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட் நம்ம போட்டு துவச்சி எடுத்துச்சு. இன்றைக்கி இது மார்க்கெட் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போது ஒரு 76 பாயிண்ட் இன்றைக்கி பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு. கடைசியில் க்ளோஸ் ஆகும்போது நல்லா அடி நடிச்சு துவச்சி இன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. கிட்டத்தட்ட ஒரு 320 பாயிண்ட் இன்றைக்கி மைனஸ். அது பெரும்பாலும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டாக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க் ஒரு 53 பாயிண்ட் காலி பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரிலையன்ஸும் ஐசிசி பேங்க்குமே கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கிட்ட காலி பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து ட்ரெண்ட், எஸ்பிஐ பேங்க், என்டிபிசி, HDFC பேங்க், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஆக்சிஸ் பேங்க் கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 கம்பெனி மட்டுமே ஒரு 200 புள்ளிகள் இன்றைக்கி நிஃப்டியை கோத்து விட்ருக்கு. நிஃப்டியில் கான்ட்ரிபியூட் பண்ண கம்பெனின்னு பார்த்தா ஒரு 8 கம்பெனி தான் வந்து பாசிட்டிவாக இன்றைக்கி இதுவாக இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாடா கன்சூமர், JSW, BPCL, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், SCS டெக்னாலஜி, அல்ட்ராடெக் சிமெண்ட், பிரிட்டானியா. மீது எல்லாமே நெகட்டிவ் தான். அடித்து கலக்கி தும்சம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி 328 பாயிண்ட் காலி இன்றைக்கி. அதே மாதிரி கிட்டத்தட்ட இது வரைக்கும் எஃப்ஐஎஸ் செல்லிங் பார்த்தோன்னா ஒரு 50,000 கோடி இது வரைக்கும் வித்து வெளியில் எடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம மார்க்கெட்டில். இது வந்து நிஃப்டியோட 1 இயர் வந்து மந்த்லி சார்ட். இது நீங்கள் டிசம்பர் மந்தில் அவங்க செல்லிங் ரேட் பார்த்தீங்கன்னா 2.5%. நவம்பர் செல்லிங் பார்த்தா 2.2%. இது அக்டோபர் செல்லிங் வந்து 0.3%. செப்டம்பருக்கு இது வந்து -6%. கிட்டத்தட்ட ஒரு 11% இருக்குது. இப்போ ஒரு 20 நாளில் ஒரு 1.5% கிட்டத்தட்ட 12% கிட்ட இது வரைக்கும் அடின்னு அடிச்சிருக்காங்க. வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மார்க்கெட்டையும் பெருசாக வந்து விழுகல. நம்ம மார்க்கெட் தான் பெருசாக 12% கிட்ட விழுந்திருக்கு. அதேமாதிரி போன வருஷம் நம்ம இது பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் கிட்டத்தட்ட ஒரு 13% கிட்டத்தட்ட எஃப்ஐஎஸுக்கும் டிஎஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஜான்வரியில் பெருசாக எதுவும் இறக்கம் இல்லை. 0.03% மட்டும்தான் இறங்கியிருக்கு. பிப்ரவரியில் பட்ஜெட் செஷன் ஓடிச்சு. ஆனாலும் பெருசாக வந்து இம்பாக்ட் பண்ணல. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஏப்ரல் மாதம் மட்டும் ஒரு 33%, 0.33% இருக்குது. அதுக்கடுத்து கண்டினியூஸாக ஒரு 10 மாதம் நல்லா நிஃப்டி வந்து நமக்கு நல்லா ரேலி கொடுத்துருக்கு. அதனால் ஒரு 26,800 கிட்ட நம்மக்கிட்ட மார்க்கெட் வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. ஆனால் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக நம்மளுக்கு கண்டினியூட்டாக அடி. இதில் வேர்ல்டு இம்பேக்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஹமாஸ் போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு. இன்னும் ரஷ்யா உக்ரைன் கூட இப்போ பெருசாக தீவிரமான போர் இல்லை. இருந்தாலும் வேர்ல்டு மார்க்கெட்டில் வேர்ல்டோட மற்ற அதர் கண்ட்ரிஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நம்ம மார்க்கெட் உளுந்த அளவுக்கு பெரிய வேற எந்த ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியும் பெருசாக வந்து உளுந்த மாதிரி தெரியல. வேற மார்க்கெட் எதுவும் பெருசாக வந்து இம்பாக்ட் ஆன மாதிரி தெரியல. நேற்று வந்து ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். ஸோ ஒரு ஆட்சிக்கு வரவும் வந்து மார்க்கெட் நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்றைக்கி நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அப்படி தான் இருந்தது. நேற்று வந்து நிஃப்டி நல்லாவே இருந்தது. ஸோ இன்றைக்கி அவருடைய பதவியேற்கவும் இன்றைக்கி வந்து அவருடைய வாய் வச்சு ஏதாவது சும்மா இருப்பாரா அப்படின்னு பார்த்தா சும்மா இருக்க மாட்டார். அதுக்கு அந்த ஒரு பயத்திலே இன்றைக்கி மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஊஞ்சல் மாதிரி இந்த பக்கம் ஒரு 100 பாயிண்ட், 150 பாயிண்ட், அந்த பக்கம் ஒரு 150 பாயிண்ட் கண்டினியூஸாக வந்து காலையிலேருந்து மதியம் முடிகிற வரைக்கும் இந்த பக்கம் முடியுமோ அந்த பக்கம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தது நம்ம மார்க்கெட். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் 100 பாயிண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் அப்பில் இருந்தது. அது அடுத்த ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா திரும்ப 150 பாயிண்ட் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இது கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து பெரிய வாலடைல். இப்போ நமக்கு வந்து என்னென்னா நிஃப்டி இந்த பக்கம் போகுமா அந்த பக்கம் போகுமான்னு ஒரு பெரிய முடிவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்றம் வந்து இந்த பக்கம் ஒரு 250 பாயிண்ட் ஏற்றம் வரலாம், இறக்கம் வந்து இந்த பக்கம் ஒரு 250 பாயிண்ட் இறக்கம் வரலாம் திரும்ப. ஸோ இது வந்து நாளைக்கு இது வந்து தெரியும். அதே மாதிரி நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 22,850 க்ளோசிங் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 23,500 இல்லை 23,550 கடந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதை நம்ம எதிர்பார்க்கலாம். 23,550 கடந்து நமக்கு ட்ரேட் ஆச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக நம்ம எடுக்கலாம். ட்ரெண்டு இதுக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சிலேருந்து நாளைக்கு 22,850 அப்படின்னு கீழே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு, அதுக்கு அடுத்த ஒரு நாள் திரும்ப 22,850 கீழே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா திரும்ப நம்ம மார்க்கெட் வந்து நம்ம கையில் பேரிஷ் மார்க்கெட்டாக வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிரும். மார்க்கெட்டோட எதிர்பார்ப்புகள் நம்ம அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்டையும் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம்கிட்டையும் வந்து நிறையா வந்து எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்றது வரும் செஷனில் தான் தெரியும். இன்றைக்கி வந்து எஃப்ஐஎஸ்எல் ஒரு நல்ல செல்லிங், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6,000 கோடி, 5,920 கோடி ரூபா செல்லிங்.
டிஐஎஸ் வந்து ஒரு 3500 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய இறக்கத்துக்கு ஒரு காரணம். அதே மாதிரி ட்ரம்ப் வந்ததுனால வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து ட்ரேட் வார்க்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது அவங்க இன்றைக்கி எல்லாருடைய மார்க்கெட்டுக்கும் இண்டெக்ஸ் குறையிறதுக்கு இன்றைக்கி காரணம், அதுவும் ஒரு காரணம் இன்றைக்கி. அதே மாதிரி அவர் ட்ரேட் வாரில் எல்லாத்துக்கும் ட்ரேட் டெபிசிட்டில் வந்து எல்லாத்துக்கும் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவார், எந்தெந்த கண்ட்ரிக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல அப்படின்றது எல்லா கண்ட்ரிக்கும் சின்ன பயம் இருந்தது. அதனால இன்றைக்கி அவர் வந்த பிறகு நடந்த மார்க்கெட் முடிஞ்ச மார்க்கெட்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இண்டெக்ஸ் வந்து நல்லா ஏறி இருந்த மார்க்கெட்டில் வந்து இண்டெக்ஸ் கம்மியாக க்ளோஸ் ஆச்சு. அதுமாதிரி Q3 ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்தது இந்த சீசனில். என்ன இம்பேக்ட்னா இன்றைக்கி டிக்சன் ஒரு பெரிய இறக்கம் கொடுத்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், கன்சூமர் டியூரபிள் இதில் வந்து டிக்சன் டெக்னாலஜி நீ ஒரு கிட்டத்தட்ட நல்ல மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 18,000 ரேஞ்சில் போட்டு இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி அது 15% இறக்கிட்டாங்க இன்றைக்கி டிக்சனை. அதேமாதிரி அந்த கன்சூமர் டியூரபிள் ஸ்டாக்கான கெயின்ஸு, ஸோ அதே மாதிரி அவலான், அதே மாதிரி அம்பர் என்டர்பிரைசஸ், ஸோ இந்த மாதிரி கன்சூமர் டியூரபிள்ஸ், இபேக் டியூரபிள்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சூமர் டியூரபிள்ஸில் ஒரு நல்ல கம்பெனி தான் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி பலத்தை அடி இன்றைக்கி. அதே மாதிரி பேங்கிங் செக்டர்ஸில் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர்லையும் இன்றைக்கி அதுவும் ஒரு பெரிய அடி. ரியாலிட்டி செக்டரும் இன்றைக்கி போட்டு அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஜொமேட்டோ, ஸ்விக்கி அதுவும் இன்றைக்கி பெரிய அடி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய காரணம். ஜொமேட்டோ, ஸ்விக்கிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி நிறைய வெளியே போயிருக்காங்க. டேட்டா வரல, நாளைக்கு அந்த டேட்டா வந்ததுன்னா நாளைக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கியை விற்றது இன்றைக்கி அதிகமான நபர்களாக இருக்கலாம். ஏன்னா ஜொமேட்டோட சேல்ஸில் வந்து ஒரு பெரிய இந்த Q3 ரிசல்ட் அது ஒரு இம்பாக்ட் இருந்தது இன்றைக்கி. அதனால் எஃப்ஐஎஸ் வந்து ஜொமேட்டோவில் வந்து நிறைய பேர் வெளியே இருக்கலாம் அப்படின்னு என்னோட எதிர்பார்ப்பு இருக்காது இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி ட்ரேடான பங்குகள் பார்த்தீங்கன்னா 2886 பங்குகள் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதில் எந்த விதமான மாற்றமன்றி ட்ரேடான பங்குகள் பார்த்தீங்கன்னா 77. அட்வான்ஸ் வந்து 715 பங்குகள் வந்து இன்றைக்கி வந்து அதிகரித்த பங்குகள் பார்த்தா வெறும் 715 தான். டிக்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா 2094 பங்குகள் வந்து இறக்கம் கண்ட பங்குகள். 52 வாரம் உச்சத்தை தொட்ட பங்குகள் பார்த்தீங்கன்னா 26, 52 லோ 50 பங்குகள் பார்த்தா 58. அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 91, லோவர் சர்க்கியூட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 90. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் நடந்த இது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஏற்றங்கண்ட பங்குகள் பார்த்தா பெரிய இதில் ரேஞ்சில் இன்றைக்கி நிறைய ஸ்டாக்ஸ் இல்லை. இறக்கங்கண்ட பங்குகள் தான் இன்றைக்கி அதிகம். அதை கொஞ்சம் ஓரளவு பார்க்கலாம். நூஜன் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு 16% இன்றைக்கி அடிச்சு தூசம் பண்ணிட்டாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் ஒரு 14%, ஜொமேட்டோ ஒரு 11%. டிக்சன் இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய கேண்டில் பதிவாக இருக்குது. இதனுடைய இறக்கம் கிட்டத்தட்ட 12. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என் வீடியோ கண்டினியூவாக பார்த்தவங்களுக்கு தெரியும். டிக்சன் டெக்னாலஜி வேல்யூஷன் அதிகமாக இருக்குது. 12 ரூபாலேருந்து 13,500 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் கூட இறங்கலாம். ஒரு 12 ரூபாலேருந்து 13 வரைக்கும் 13 வரைக்கும் ஸ்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ கூட எனக்கு தெரிஞ்ச வேல்யூஷன் அதிகம் தான். 10,000 கிட்ட என்ன ஒரு ரூபா ஸ்டாக் வேல்யூ 2 ரூபா, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. ஸோ அதனால் 10,000 கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜொமேட்டோ அதுவும் 10% அடி. கெயின்ஸ் ஒரு 9% அடி. MCX ஒரு 8% அடி. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி 8% அடி. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஏன் அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸோட ப்ரொமோட்டர் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில நான் பேங்கிங் ஃபினான்ஷியல்ஸ் கிட்ட ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து மூத்திலால் ஓஸ்வால் வந்து ஒரு கிளியரிங்காக ஒரு இது கொடுத்தாங்க. அதனால் நேற்று ஒரு 7% ஏறிச்சு. இன்றைக்கி அது வந்து பழைய லோவையும் அடித்து உடச்சி இன்றைக்கி வந்து 487 ரூபா கிட்ட வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே நிறைய பேர்ட்ட இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேர் இருக்கும். அதே மாதிரி இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து 8% கிட்ட இறக்கியிருக்காங்க. IIFL ஒரு 7% இருக்கு. மூத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஸ் ஒரு 7% இருக்கு. அம்பர் என்டர்பிரைசஸ் இதுவும் ஒரு 7% இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த கன்சூமர் டியூரபிள் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பலத்தை அடி. இன்றைக்கி அம்பர் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வருது. அதே மாதிரி ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் பாருங்கள், 7%. ஓப்ராய் ரியாலிட்டி ஒரு 7%. ஐடி நிறுவனம் சில பங்குகள் நிறைய அடி. FSL அடி. ஃபார்மா பங்குகள் பார்த்தீங்கன்னா ஆர்சிட் ஃபார்மா, ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா, பிஜி எலக்ட்ரோபிளஸ்ட்டு, வோடஃபோன், சிர்மா ஐஜிஸ். இந்த பிஜி எலக்ட்ரோபிளஸ் ஒரு கன்சூமர் டியூரபிள் பங்கு, சிர்மா ஐஜிஸ் ஒரு கன்சூமர் டியூரபிள் ஸ்டாக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த இது ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ட்ரெண்டு, பிபி ஃபின்டெக். ஸோ இது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டரோட பங்கு சேர்ந்தது. ஆனந்த்ராஜ், ஜியோ ஃபினான்ஷியல், டார்க், ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ், டாடா செல்ஸ், தேஜஸ், கார்ட்ரேட், இதெல்லாம் வந்து இன்றைக்கி இறங்கிய பங்குகள். டெலிவரி, ட்ரிவனி, ரேலிஸ், நியூலாண்ட், சவுத் இந்தியன் பேங்க். இன்றைக்கி வந்து ரிசல்ட் கொடுத்தாங்க. அதுவும் அப்பயும் வந்து பெருசாக அடி வெளுத்திருக்காங்க. அதையும் கோஃபோர்ஜ், நிப்பான், கிரெடிட் ஆக்சஸ்,
வால்டம் டிரான்ஸ்ஃபார்மர், டைம் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட், வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இறக்கம் கண்ட பொங்கல். நசாரோ டெக்னாலஜி இறங்கியிருக்கு, லிலிகார் இறங்கியிருக்கு, பாம்பே டைங் இறங்கியிருக்கு, என்பிசிசி இறங்கியிருக்கு, பாரத் டைனாமிக்ஸ். ஸோ இதில் வந்து பாரத் டைனாமிக்ஸ் கண்டினியூஸாக பார்த்து ஒரு 10-12% ஏறின பங்கு இன்னைக்கு ஒரு 4% இறங்கியிருக்கு. யூனோமிண்டா இறங்கியிருக்கு. ஸோ அதானி போர்ட் கூட இன்னைக்கு ஒரு 4% இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இறங்கிய பங்குகள்னு சொல்லலாம். அடுத்து வந்து இது வந்து ஏ குரூப் செக்டரை சேர்ந்தது. அடுத்து வந்து பி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பி குரூப்போட அதாவது இரண்டாம் தர பங்குகள் பார்த்து எடுத்தாலும் இம்கோ எல்கான் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்டிவ் க்ளோதிங், ஸ்விக்கி 8% எழுதிருக்காங்க. யூனிவர்சல் கேபிள்ஸ், கிருத்தி நியூட்ரிஷன், மோனர்ஸ், பூகர்னா, டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் பங்கு, பிளிஸ் டிவிஎஸ் ஃபார்மா, வில்சன், பஜாஜ் ஹெல்த் கேர், நெல்கோ, குளோபல், ஸ்டவ் கிராஃப்ட், அவலான் டெக்னாலஜிஸ். நான் சொன்னாலே அவலான் டெக்னாலஜி அது பிக்கு மாற்றிருக்காங்க, ஏலேருந்து. ஸோ இது வந்து ஒரு 5%. அவலான் வந்து ஏ குரூப்பில் இருந்தது, அதை பி குரூப் மாற்றி விட்ருக்காங்க. ஸோ கன்சியூமர் டியூரபிள்ஸை பற்றி ஒரு 5 ஸ்டாக் எடுத்து உங்களுக்கு 4-5 ஸ்டாக் எடுத்து தனியாக ஏன் வேல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் நாளைக்கு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். கோல்டிம் இன்டர்நேஷனல், சால்சர், ஜெனாஸ்மால், டிஷ்மேன், ஃபியர்சம் ஆர்கானிக்ஸ், மஹிந்திரா, ஆர்கேட், இபேக் டேர் சொன்னாலே ஐபேக் டேர் இதில் ஒரு 5%, -5%. இது வந்து -5%ன்றது இது பண்ணியிருக்காங்க, பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெரிய இருக்கலாம் 5% இறங்கின்னு இருக்காது. ஓரியன் டெக்னாலஜி, ஸ்ரீ ஃபேன்சி. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இறக்கம் கண்ட பங்குகள், பெரிய இறக்கம் கண்ட பங்குகள். ஸோ அதுக்கடுத்து ஏற்றம் கண்ட பங்குகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி. பாரதீப் பாஸ்போர்ட் மட்டும் ஒரு 8% ஏறி இருந்தது. குளோபல் ஹெல்த் ஒரு 5% இருந்தது. ஸ்பந்தனா ஸ்கூட்டி ஒரு 5% இருந்தது. அவன்டல் ஒரு 5% இருந்தது. அலிவ்ஸ் லைஃப் சயின்ஸ், காவேரி சீட், கிர்லோஸ்கர் ஃபெரோஸ், சென்சுரி பிளைவர்ஸ், ராட் கெயின், ஜேகே சிமெண்ட், ஹிந்துஸ்தான் பெட்ரோல், இது அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஏற்றம் கண்ட பங்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் சொன்னேன். ஸோ இது வந்து நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் 8 பங்கு மட்டும் தான் இன்றைக்கி வந்து பெருசாக ஏற்றம் கண்ட பங்கு. அதானி வில்மர் இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருக்கு, 1.65% இருக்குது. சைன்ஜின், மேக்ஸ் ஹெல்த் கேர், இது வந்து முதல் தர பங்குகள். இரண்டாம் தர பங்குகள் பார்த்தீங்கன்னா கிரீன் லேம் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்ம் ஜுவல்ஸ், அமீன்ஸ் பிளாஸ்டிக், மாரல் ஓவர்சீஸ், சிவா டெக்ஸியம், மனுகிராஃப். ஸோ இதெல்லாம் வந்து ஏறின பங்கு. ரமா ஸ்டீல் டியூப்ஸ், இந்தியன் பேங்க் ஹவுசிங், மெடிக்கல் ரெமடிஸ், ஆன்வர்ட், யசோ இண்டஸ்ட்ரீஸ், இன்னோவா திங்க் லேப்ஸ், பிராண்ட் கான்செப்ட், மேக்னம் வென்ச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அட்லஸ் சைக்கிள், சக்தி பம்ப்ஸு ரொம்ப 13% இறங்கியிருந்து திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டில் சக்தி பம்ப்ஸ் கவனிக்கலாம், நல்ல பங்கு. அதே ரிசல்ட்டுக்கு நான் நேற்றே சொன்னேன், கண்டினியூஸ் ஏறிட்டு வருது. இன்றைக்கி ஒரு 5% ஏறி இருக்குது. ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி தார்மேட், கேத்தான் இண்டியா, கியூபக்ஸ், ராஜா ஆயில்ஸ், டைமண்ட், முக்தார்ஸ், முஷா மார்டின், குல்டிபட்டில், 20 மைக்ரான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஏற்றம் கண்ட பங்குகள். இவ்வளோதான், பெருசாக ஒன்று ஏற்றம் கண்ட பங்குகள் சொல்லி சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி முக்கியமான ஏற்றம் கண்ட பங்குகள். அதுமாதிரி நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று இந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் போகணும். ஏற்றம் கண்டு நாளைக்கு வந்து ஒரு இன்றைக்கி நடந்த ஒரு டேல நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட் இந்த பக்கம் இறங்கலாம், அந்த பக்கம் ஏறலாம். ரெண்டுத்தில் எது வேணால் நடக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரவு தொடங்குற யூஎஸ் மார்க்கெட் வச்சியும் நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி வச்சு தான் வந்து ஓரளவு அனலைஸ் பண்ண முடியும் மார்க்கெட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத. நான் அதனுடைய இதை வந்து உங்களுக்கு ஷார்ட்டை வந்து நான் இதில் போடுறேன், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் போடுறேன். யாரும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.